திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த வக்ர பயிற்சி நாட்கள் அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதி வக்ரம் ஆகிறார். அது மட்டும் இல்லாம அவர் ராசி மற்றும் 2 குடையவரும் ஆகிறார். இது உங்க ராசி 2 குடையவராகி 3ஆம் வீட்டுல இருந்து வக்ரம் ஆகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அப்படி வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பார். எடுத்துனவே எழுந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு படியா தான் நகர்த்தி நம்ம மேல கொண்டு வருவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடையும் போது நீங்க என்ன முயற்சிகள் செய்தாலும் அது வெற்றி உண்டாகும். எதை சார்ந்து நீங்க இருந்தீங்கனாலும் இழந்தது எல்லாமே மீண்டெடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். 3இல் சனி இருந்தால் கண்டிப்பாக உங்க கூட பிறந்தவர்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போகலாம், அல்லது அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பட் வக்ரகதி ஆகும் பொழுது அந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது எல்லாமே ரிலீஃப் ஆகிறதுனால வாய்ப்புகள் உண்டு. பண வரவு சூப்பரா இருக்குங்க, பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது, குடும்பம் அமைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தைரியமா இருக்க போறீங்க,
மறுபடியும் கெத்தா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் சூப்பரா இருக்கு மகர ராசி. அதே போல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு பார்வை இருக்கு, 3, 7, 10 பார்வை இருக்கு. அப்ப 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 5ஆம் வீட்டை பாக்குறது அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் குடும்பத்துல இந்த 7.5 சனி நடக்கும்பொழுது குடும்பம் பிரிஞ்சிருச்சு, குடும்பத்துல நிறைய மனஸ்தாபங்கள் ஆயிருச்சு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவுல விலக போகுது, அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் உண்டு. குழந்தைகள், அதாவது 5ஆம் இடங்கிறது குழந்தை, அப்போ உங்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மந்த குணம் எல்லாமே விலக போகுது. உங்க ஜாதக ரீதியாக குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்க போது. இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடியவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு சரியா பண்ண முடியும் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமா உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு நேர 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப அப்பா பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டி சொத்து இதெல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தியாக போகும். நல்ல குரு அமைஞ்சு வர போறாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வழி நடத்தி உங்களை நல்லபடியா செட்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல மனிதர் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர பயிற்சியில வக்ரமான ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதே போல 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, அப்பாவுடைய ஆரோக்கியம், அப்பா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஏதாவது தடை தாமதங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தடையெல்லாம் உடச்சு படிக்கிறதுனால வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், சொந்த ஊர் விட்டு வெளியே போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, அவருடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்குது. 12ஆம் இடம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது தூக்கம், கணவன் மனைவி அந்யூன்யங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகள், நிம்மதியான பயணம், பயணத்தினால வெற்றி. 12ஆம் இடங்கிறது விரயம், அது வந்து சுப விரயமா அசுப விரயமாக உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி படிதான். சோ அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கு அப்படின்னா சக்சஸ் ஆகும். நல்ல தூக்கம் வரும். தூங்கியே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தூக்கம் அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும், நல்லா இருக்கும். பயணங்கள் மூலமாக பல வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எங்காவது வெளியூரோ வெளிநாடோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, விசா கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, அதுல ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போலான்னு இருக்கோம், அங்க எங்களுக்கு சரியா இருக்குமா இருக்காது அப்படின்னு ஒரு பய உணர்வுகள் இருக்கிறது, இதெல்லாம் விலக போகுதுங்க. ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு இவ்வளவு நாள் நடக்காம இருந்தாலும் கூட சனி வக்ரமாக இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வேலை சார்ந்த தசாபுத்திகள் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பா மகர ராசிக்கு ஏற்படும். அதே போல கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக மகர ராசிக்கு உண்டு. தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க, நிறைய பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி இப்ப சனி வந்து உங்களுக்கு பயிற்சியானதுல இருந்தே கொஞ்சம் வெளியே அனுப்புவார். அதே போல இப்ப வக்ரமாகும் பொழுது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி நிறைய விஷயங்களை பார்க்க வைப்பார் அப்படிங்கறதா உண்மை. நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து வக்ரமான ஜாதகங்களுக்கு நடக்கக்கூடிய. ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் ஓரளவு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கும். பட் இப்ப வந்து ஒரு முறைக்கு பல முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகள் மட்டும்தான். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 2ஆம் அதிபதி ராசிக்கு மற்றும் 2ஆம் அதிபதி ஆனவராக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கணும், பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், ஜாமீன் கையெழுத்து போறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், யாரையும் நம்பி எந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது, அவங்களை நம்பி வேற எங்கேயும் போகாம இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்புகளை கொடுக்கும். இருப்பினும் குரு பார்வை சனி மேல இருக்கிறதுனால, அது வக்ர சனி மேல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரஷர், டென்ஷன், கோபம் இதெல்லாம் வரும். நேரம் ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்கன்னா அதை குறுக்க திருப்பி விடும். நீங்க அதெல்லாம் கவனமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை திறம்பட செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல அவர் அங்கிருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்தாலும் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள்னால ஏதாவது சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காலகட்டங்கள குடும்ப ஒற்றுமையில பேச்சு, ஏன்னா 2ஆம் இடத்தையும் சனி தொடர்பு கொள்கிறதுனால பேச்சுவார்த்தையில குடும்பத்துல கவனமா இருக்கணும். அதே போல 9ஆம் இடத்தையும் பார்க்க அப்பா கிட்ட ஏதாவது சொத்து பிரச்சனைகள் பேசுறது, பங்காளி உறவுகள் கிட்ட சொத்து பிரச்சனைகள் பேசுறது, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து இப்ப கலராம இருக்கிறது, இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறீங்களா, தடையாகுதா, ஒரு முறைக்கு பல முறை செய்யுங்க. ஒரு 3 முறைக்கு மேல அதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பயணங்கள், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதிகமான பயணங்கள் இருக்கும். சோ ஒரு முறைக்கு பல முறைதான் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கங்கள் வரும். போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்ப வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு, நம்ம வக்ரம் பெற்ற ஜாதகங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்ப வக்ரம் பெற்றவர்களுக்கு யோகமே, வக்ரம் இல்லாதவர்களுக்கு ஒரு 50% யோகம், ஒரு 50% பாதகம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு.
இது உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா இந்த வக்ர பயிற்சி மூலமாக இன்னும் யோகத்தை அதிகமாக மகர ராசிக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காரு. சோ தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த வக்ர பயிற்சி கூட உங்களுக்கு யோகமான பயிற்சியாக மாறும் அப்படிங்கறதா உண்மை. சோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 இந்த வக்ர பயிற்சி நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.